Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று வந்து எதிர்பார்த்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பன் ஆகும்போது கேப் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ உடச்சிது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலேயே போகல, அப்படியே கடைசியாக போயிட்டு ஸோ லோ உடஞ்சி திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யணும். ஏற்கனவே வந்து நேற்று ஒரு சப்போர்ட் நடந்தது ஞாபகம் இருக்கா? நேற்று பேசும்போது சொல்லியிருந்தோம்ல, இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வந்தால் புக் பண்ணிக்கலாம், லாங்ஸ் எடுக்கலாமா நம்ம மட்டும் விசிட் பண்ணிக்கலாம், பட் என்ன ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட தொட்டுச்சு. ஸோ அந்த 825 840 வந்து தொட்டுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம மொத்தமாக நம்மளோட இது வந்து மொத்தமும் மூட்டை கட்டி அந்த வியூ வந்து முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ தான் லாஸ்ட் மினிட்ல வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சரசரன்னு ஏறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 865 இங்கே தான் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஓகேவா? லாஸ்ட்டாக ஏறினது வந்து இவ்வளோ தூரம் ஏறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,865 தான். ஸோ அப்போ இந்த வந்து இந்த ஏறினதான் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த ஜோனில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கறது என்னதுன்றது பார்ப்போம். ஸோ விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து ஸ்லைட்டாக இப்போ தான் ஏறுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபாலுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு என்ன ரீசனா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துச்சு. ஓகேவா? நாளைக்கு வந்து இது மட்டும் வந்து இந்த ஜோன் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக ஆச்சு அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம லாங் எடுக்கலாமா வேண்டாமான்றத பார்க்கலாம். இப்போ பெருசாக ஷார்ட்ஸ் வந்து அதான் இங்கெல்லாம் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கணும், அங்கெல்லாம் விட்டுட்டு இப்போ இங்கே வந்து ஷார்ட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கமிங் பேக் டு நம்மளோட அந்த லேர்னிங்ஸ்லாம் வந்து நம்ம கொஷனாக என்னதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் வந்து ரன் பண்ணுறோம் இருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக எம்டிஎம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? 15,000 இருந்துச்சு. இந்த லாஸ்ட்ல ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்து அப்படியே நில்லாச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துச்சு. ஆனால் என்ன செட்டில் ஆக போகுது எனக்கு தெரியல. ரைட்டா? ஆனால் பாசிட்டிவ் தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், அது பாசிட்டிவ். ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் வந்து இப்போ இதில் தான் நம்மகிட்ட இந்த பொசிஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுப்போம். ஒன்றும் பெருசாக ஆர்டர்ஸ் வந்து நான் ஒன்றும் பெருசாக போடல. சரியா? ஒன்றும் ப்ரொஜெக்ஷனுக்கு கட் பண்ணி போட்டது தான். என்ன ஒன்று கட் பண்ணி உள்ளே போட்டது, இன்னொன்று வந்து எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷனாக மாற்றி போட்டது மட்டும்தான். மிச்சப்படி எதுவும் பல்க் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th இருக்க பொசிஷன்ஸ் அப்படியே இருக்குது. அது மட்டும் டைப் பண்ணி உள்ளே போட்டிருந்தேன். ஸோ இதை கட் பண்ணி இங்கே உள்ளே போட்டிருந்தேன். அதேமாதிரி இதை கட் பண்ணி இங்கே உள்ளே போட்டிருந்தேன். அகைன் 28th பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 28th வந்து நான் அதே மாதிரி கொஞ்சம் பொசிஷன் வச்சிருந்தேன். அதை புக் பண்ணிட்டு இது அப்படியே இன்னும் உள்ளே வந்துட்டு அது வந்து ஒன்றும் பெருசாக எம்டிஎம்மாக இல்லை. ஸோ இதான் வந்து இந்த இதோட அப்டேட்டு. அதே மாதிரி நம்மளோட ஆலிஸ் ப்ளூவில் வந்து பெருசாக ட்ரேட் எடுக்காமல் ஊருக்கோங்க இருக்கா பல்கா. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 5,000 ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன்றும் பெரிய ஆர்டர் இல்லை. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பவுமே நம்ம வச்சிருக்கிற மாதிரி தான். 25th ஆகஸ்ட்ல இருக்கிற ஸ்ட்ராங்கிள், ஓகேவா? இது நல்லாவே இருக்கு. 25th இருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ராங்கிள் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைல இருக்க பொசிஷன்ஸ் அதுவும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கால்டஸ் அது லேடர் நீங்கள் பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா புரியணும். இதை நான் ஒரு முழுக்க வந்து ஒரு லாங் டேர்மில் மட்டும் பண்ணிட்டு மந்த்லியில் மட்டும் பண்ணிட்டு பெருசாக ட்ரேட் எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அகைன் கமிங் பேக் டு நம்மளோட அந்த ஏற்றமில் கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷனாக பார்த்துருவோம். இன்னைக்கு பொசிஷனில் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவராலாக பொசிஷனில் வந்து இன்னைக்கு ஒரு 11,000 சேர்த்து வந்திருக்கு. ஓகேவா? ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 சேர்த்து வந்திருக்கு. நம்ம அதே மாதிரி வந்து இப்போ இதுவாக பார்த்துருக்கோம், ஒரு லேக்காக பார்க்குறோம். ஸோ 7 ஜூலைல இருக்க பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னைக்கு ஒரு 5,000 சேர்த்து வந்திருக்கு. அதில் வந்து நான் டைட் மட்டும் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 24,500 இருந்துச்சு, 23,300 இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு 100 பாயிண்ட் உள்ள தள்ளி போட்டேன். புட்டு ப்ரொடெக்ஷன், கால் ப்ரொடெக்ஷன் ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் மட்டும் வரல. இது பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நேற்று காமிச்சிருப்பேன். ஏற்றம்ல இந்த பொசிஷன் வந்து இது நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ இது மட்டும் டவுன் சைட் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி போட்டிருக்கேன். அப் சைட் வந்து கொஞ்சம் க்ளோஸராக வச்சிருக்கேன். ஆனால் அதுதான் இது இன்னொரு 1 நாள் 2 நாளில் இதர் ஃபுல்லாக தூக்கி உள்ளே போட்டு வேண்டியதான். அப்படி இல்லைன்னா பாதி புக் பண்ணிட்டு பாதி ஹோல்ட் பண்ண வேண்டியதான்றது ஐடியாவாக இருக்குது இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அகைன் கமிங் பேக் டு மற்ற பொசிஷன்ஸ்னு வந்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம 14th பொசிஷன் இருக்கும், 14 ஜூலையோட பொசிஷன் இருக்கும். அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1000 தான் ப்ராஃபிட். அதுலேயும் என்ன பண்ணியிருந்தோம்னா 23 இருந்துச்சு, அதை கட் பண்ணி வந்து 23,300 உள்ள போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வச்சிருந்தேன், இதை தூக்கி உள்ள ப்ரொடெக்ஷனுக்கு இதை வச்சிருந்தேன். சரியா? மிச்சபடி பார்த்தா ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை, அதுவும் இன்னைக்கு ஓகே தான். அடுத்த பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 14th ஜூலைல அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து இனிஷியேட் பண்ண 21st ஜூலைல இனிஷியேட் பண்ண பொசிஷன் இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்லாவே பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, அது நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. இது இன்னைக்கு 3,000 தான் வந்துருக்கு. நான் இதுக்கப்புறம் நான் ரூல் பேஸ்டாக வந்து ப்ரொடெக்ஷனை டைப் பண்ணுவோம், அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மகிட்ட 28th ஜூலை இருக்காது. இதோட நம்மகிட்ட ஆகஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 1000 rupees தான். ஸோ ஆனால் அது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான். நான் வந்து கொஞ்சம் அதில் பெருசாக வச்சிருக்கேன் பொசிஷன். ஸோ அதனால கால் அதிகமாகவும் புட்டு கம்மி ரேட்லையும் பண்ணிட்டு அந்த காலுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் வச்சிருந்தேன். இது 3-4 நாளாவே இதுதான் ஊட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் போச்சு. இப்போ இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு என்ன அப்படின்னா சார்ட்டா பார்த்தீங்க ஓகேவா, சார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இந்த ஜோன் தான் சப்போர்ட்டாக வந்து ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கல. பட் இந்த ஜோன் உடஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் புல் பண்ணி பாருங்க, பெரிய கேப் தான் இருக்குது இதுக்கப்புறம் கீழே. ஓகேவா, அதனால இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் ஆனால் தான் அதனால தான் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஜோன் வரும்போது நம்ம வெயிட் பண்ணலாம். நாளைக்கு ஒருவேளை திடீர்னு இந்த ஜோனே வராமல் நேராக இந்த கேப் ஃபீல் ஆச்சுன்னா கூட சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் தான் அது வருதான்னு தெரியல. வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து லாங்ஸ் இனிஷியேட் பண்ணலாமான்னு பார்ப்போம். ஆனால் அந்த லாங்ஸ் எடுத்தா எங்கே லாங் எடுத்தாலும் ஓகேவா, நீங்கள் ஸ்டாப்லாஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்காக இருக்க ஜோன் வந்து ஒன்று இந்த ஜோன் ஸ்விங்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஜோன் வந்து நீங்கள் ஸ்விங் ஸ்டாப்லாஸ் வைக்கணும். சரியா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வரும்போது லாங்கு நீங்கள் கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க. நான் அந்த இது சொன்னேன் எனக்கு எடுக்க வேண்டாம்னு. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ இங்கே ஷார்ட்ஸ் பெருசாக எடுக்க வேண்டாம். ஓகேவா, நீங்கள் ஷார்ட்ஸ் இங்கே எடுத்துருந்தீங்க நீங்கள் புக் மட்டும் பண்ணுங்க. மீச்சி இருக்கிறது என்னதுன்றது நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இப்போ யூஎஸ் ஆயில் எப்படி ரியாக்ட் ஆக போகுது, குளோபல் என்ன பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்ப்போம். இதே மாதிரி உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி எப்படி இருந்துச்சு? ஏன்னா இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, மந்த்லி, குவார்டர்லிக்கான எக்ஸ்பைரி. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடும் மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அதனால அதோட இம்பாக்டும் வந்து உள்ள வர இருக்கும். அதுக்கப்புறம் மான்சூன் வந்து கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்குது இந்த தடவை. அதனால அதோட இம்பாக்டும் வந்து கண்டிப்பாக அந்த ரிசல்ட்ஸில் வந்து தெரிய வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வந்து குரூடு ஏறி இருந்துச்சு, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கம்பெனியோட நம்பர்ஸில் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் காசியஸாக மட்டும் இருங்க. உங்கள் லாங் சைட் எடுக்க போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணுங்க. இன்கேஸ் இந்த குவார்டரில் வந்து நல்லா இல்லாமல் நல்ல ஃபால் வந்துச்சு அப்படின்னா கம்பெனி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்துங்க. இந்த மிச்சப்படி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையாக நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்கள் பொசிஷன்ஸை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.